வாழ்க்கை வசதியானதில்லை, இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லு. ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. தொல்காப்பியத்துல ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம்னு அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான். ஒருத்த வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன புத்தனை போய் யாருங்கிறான்? எழுந்திருச்சா ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு நான் தான், உன்னதான் தேடி இருந்தேன்னு காரி துப்பிட்டான் வந்தவன். தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன் ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீதுதான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல், வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி. இப்ப டேக்கரை சொல்றேன், கொண்டு போகணும்ல, அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையே, அவன் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சொன்னால் தானே அதை சந்தித்து இருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்து இருக்க வேண்டும். ஆளை ஏன் நம்ம துப்பணும்? தப்பு இல்லையா? ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும். ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னா, அழுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான், நான் நீங்க டேக்கவே நம்பர் 2, இரண்டாவது பொட்டலம். நேற்று ஆனந்தா, நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் இந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான், அப்புறம் அப்படின்னா என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இஸ் a teacher. என்ன மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்துக் கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான். பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். நான் இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டும் தெரியல, எந்த ஆண்டும் தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள், அரசியல், அதுக்குள்ள நான் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன். நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்வார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமாயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம். நர்த்தகி நகரா சொன்னார்களா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது. ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால 3/4 மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது, அந்த வயதை புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல், நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த டைம் சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல்ல முதல்ல. இல்ல மேடம், புரியாது மேடம். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்போம், 3 நாள் போறாரா இல்லையா, திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, சொல்றாரான்னு பாப்போம். சொல்ல மாட்டேன். சொன்னா புரியாது மேடம், நானே டென்ஷன்ல வரேன், எங்களை பஸ் ஏத்தி விடுங்க. பஸ்ல ஏறினதுல இருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதுல இருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். சொல்லுங்க,
சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான். தசரதன் நேர கூட்டிட்டு வந்து ராமனை வசித்தன் முன்னால விட்டா. வசித்தன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசித்தன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடன் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களா, உட்காந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு. பாத்துக்கிறோம். நான் பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட வந்தேன். உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசித்தன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, யார் சொன்ன? நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துடும். எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் ஸ்கூல்ல இருந்து எடுத்தங்க. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க. சூப்பர் ஸ்கூல். அந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது. அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணுங்க. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியிலிருந்து உள்ள போனா உள்ள இருந்து வெளியில வரும். ஆனா சுயம்போ வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா? சுயம்புவா கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டே பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னு அரசனாக இருக்கக்கூடியவன் யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர் தான் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு. நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டு ஒரு நண்பர் சொன்னார். இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிட்டு, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது. நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. காதலர் தினம் வந்து போச்சு. ராணி எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணல, போயிட்டு இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்திட முடியும்? அவன் சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. 8 குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு. இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாட்டமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்கக்கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன். இருக்கிறத கூடு. ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்கிறவா வித்த சொல்லவா? இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். கொலைக்காரன் கொடையாளனா? வள்ளலா? இல்ல. மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரே ₹1 தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனான். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த மரக்கிளையில இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறான், நான் ₹1000 ₹100 கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம ₹1 கொடுத்து அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல். நீ உன்னிலிருந்து, உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து ₹100 கொடுத்தாய்.
அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ₹1 கொடுத்தாள். தொடங்கிறது அதாங்க. ஈகையன் குறுக்கிட புத்தி இருக்குங்க. எங்க இருக்குது அதல் எல்லாம் குட்டன் பிடியா? இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது. இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒண்ணு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். 2த்துல எது நல்லா இருக்கு? 2 வேணும், எல்லாம் வேணும், நுகர்வோம். இந்த நேரத்தில் தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரிய. நான் நர்த்தகி நன்றாக இருக்கிறாங்கிறதுனால சொல்லலீங்க. எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு வலி. எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்கல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிறார் வள்ளுவர். எண்ணினன் அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க. என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன பைபிள்ல தான் ஞாபகம் மறுபடியும். ஆவியோ உற்சாகமானது, சரீரமும் பலவீனமானது. ஒன்றும் பண்றதில்லை. உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது? அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். அது நிகழ்கிறது. அன்பு என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல். அது நிகழ வேண்டும். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? எவ்வளவு போயிருவான், எவ்வளவுன்னு கேட்டாலே போயிருவான், சொல்ல தெரியாது. அன்பு என்பது வினை சொல். நான் உனக்கு நட்சத்திரங்களில் இருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுத்தேன். போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு. ஆண்டன் 2 பேரும் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த போன் உடனே பக்குன்னு இருக்குதுங்க. வினயன் வினையாற்றுவது. நான் பல கூட்டங்களில் பேசி இருக்கிறேன். இந்த போன் படுத்துற பாடு கடவுளை காப்பாற்றணும். முதல்ல போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. திருச்சி ஓடுறான். டவர் இல்ல டவர் இல்ல டவர் இல்ல. என்னத்த டவர் இல்ல? போன் காணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் பதறத பாத்திருக்கீங்களா? எதுக்கு போனுக்கு பதறான்? உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம் எல்லாம் வேணாம். ஒண்ணு பாருங்க, பையனை பாருங்க. அவன் போனை இவன் கிட்ட ஒரு 3 நாள், இவன் போன அவன் கிட்ட ஒரு 3 நாள், கல்யாணம் நடந்துரும். அவ்வளவு கள்ளத்தனம். வினையை வினையாற்ற வேண்டும். அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது. பலமான எண்ணங்களை என்ன செய்யணும்? ட்ரெயினர்கள் வெளியில தள்ளி விட்டான். வெளியில தள்ளி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன்தாஸ் கரம்சந்த், என்னையா தள்ளி விடுற மாவன உன்னை நாட்டுல இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லி தள்ளி விட்டாரா இல்லையா? எண்ணினன் மண்ணுருண்டையால் தான் அடித்தான் ராமன் கூனி நினைச்சாலே. மண்ணுருண்டையால் அடிக்கிற மாவன உன்னை மண்ணே இல்லாம அடிக்கிற பாரு, அடிச்சலா இல்லையா? எண்ணுவது பெரிய விஷயம் இல்லை, எண்ணுவதை செயல் புரிய வேண்டும். என் தோழமைகளை, என் குழந்தைகளை, எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று. வினையில் கொண்டு வா. வினயன் தூய்மையானவனாக இரு, தூய்மையானவனாக இரு. என்ன பிரச்சனை? ஓஷோதான் சொல்வார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது.